ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? 2025 அவர் கடக்க செய்தார், 2024 கடக்க செய்தார், 2023 கடக்க செய்தார். ஏன் கோவிட்-19, ஆமாம், கொரோனாவை கூட நம்மளை கடக்க செய்தார். ஏன் இந்த 2026 கடக்க செய்ய மாட்டாரா? இந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் தர மாட்டாரா? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்மளை நீரூற்றாய் மாற்ற மாட்டாரா? புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற மாட்டாரா? இத்தனை நாட்கள் குடும்பத்தில் அழுகை இருந்திருக்கலாம், கண்ணீர் இருந்திருக்கலாம், ஆமென். ஆனா நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிச்சயமாய் உண்டாகும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிச்சயமாய் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் வரக்கூடாது. ஆமென். நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம், உம்முடைய துதி சத்தம், உம்முடைய வேண்டுதலின் சத்தம் எப்பொழுது எங்கள் கூடாரத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆண்டு தேவ ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை, அதை எடுத்து நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22வது வசனம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். மறுபடியுமாக எல்லாரும் இணைந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும். பொதுவாக இந்த உலகத்தில் ஆமென், எல்லாருடைய கண்களும் எது மேலே போகும்னா, எது திரள் கூட்டமாக இருக்கிறதோ, எது மிக பெரியதாக இருக்கிறதோ, எது மிக அழகாக இருக்கிறதோ, எது மிக சிறந்ததாக இருக்கிறதோ அதை நோக்கி தான் அநேகருடைய கண்கள் போகும். அல்லேலூயா. எதை நோக்கி அநேகருடைய கண்கள் போகும்னா, எது சிறந்ததா இருக்கிறதோ, எது பார்வைக்கு இன்பமா இருக்கிறதோ, எது திரள் கூட்டமோ எங்க இருக்கிறார்களோ அதை நோக்கி தான் அநேகருடைய கண்கள் செல்லும். ஆமென். அநேகருடைய கண்கள் அதை நோக்கி தான் செல்லும். ஆனா இங்க ஒருவர் மாத்திரம், கொஞ்சம் நீங்க பாருங்களேன், இன்டர்வியூ எடுக்கும்போது கூட ஆமென், 4 அரியர் வச்சவனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, 4 பாடம் ஃபெயில் ஆனவனை தூக்கி செலக்ட் பண்ண மாட்டாங்க. யாரை எடுப்பாங்கன்னா, எவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிறான், எவன் நல்லா படிக்கிறவன், எவன் சிறந்தவன், இவன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குதா, நிறைய திறமைகள் இவங்கிட்ட இருக்குதா, ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எது எதுலனா இவன் பங்கு பெற்று இருக்கிறான், இவன் வார்த்தையில் சிறந்ததாக பேசுகிறானா, இவங்கிட்ட என்ன தாளந்து இருக்குது. இந்த உலகம் இப்படி பார்த்து பார்த்து தெரிந்தெடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த பாத்திரம் உடைந்த பாத்திரம், எந்த பாத்திரம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பாத்திரம், எந்த கூட்டம் சின்ன கூட்டம், எந்த கூட்டத்தை யாரும் தெரிந்தெடுக்க மடிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சின்ன கூட்டத்தை தெரிந்தெடுத்து அதை 1000ஆகவும் பலத்த ஜாதியுமாகவும் ஏற்படுத்துகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். எல்லாரும் கண்களை மூடலாமா ஒரு 2 நிமிடம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஏவுகிறபடி நான் நடத்துகிறேன். ஆமென். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சின்னவனாகிய உங்களை தான், சின்னவனாகிய உங்களை தான், அநேகர் அற்பமா எண்ணின உங்களை தான், அநேக ஃபங்க்ஷன் வீட்டில் ஒதுக்கி வச்ச உங்களை தான் அநேக திரள் கூட்டத்திற்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். அநேக திரள் கூட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வர போகிறார். பலத்த ஜாதியா, திரள் ஜாதியா என் கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷையில பேசி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். சின்ன கூட்டமாகிய உங்களை தான், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, உங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது, உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா.
வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமா நடப்பிப்பேன், தீவிரமா நடப்பிப்பேன். ஆமென். கவனிச்சு பார்த்தோன்னா அழகாய் தேவன் சொல்லுகிறார், சின்னவன் தான் 1000 ஆக முடியும். சிறியவனா எவன் இருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு விசையாக மைக்கில் ஒருவர் சத்தமா வாசிக்க கேட்கலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். சின்னவன் தான் 1000 மாற முடியும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும் நம்ம? அப்போ எப்பயுமே கடைசி வரைக்கும் சும்மா ஏதாவது பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்த உடனே ஒன்றும் பெரியவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. நிறைய பேர் நம்மளை புகழ்ந்த உடனே நம்ம பெரியவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. பெருமை நமக்குள்ள தங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம சின்னவர்களாகவே இருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும். அவர் நம்மளை உயர்த்தணும்னா வசனம் சொல்லுது, நம்மளை தாழ்த்தணும். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துகிறோமோ அவர் சமூகத்தில், எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ, பெருமை வராதபடிக்கு நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமே. என்னைக்குமே மனுஷங்க முன்னாடி போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும் எனக்கு தெரியாததா அப்படி மாத்திரம் நம்ம சொல்லிடக்கூடாது. ஆமே. அப்படி மாத்திரம் நம்ம சொல்லிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்க்காததா, நான் பார்க்காத பிரச்சனையா, நான் சந்திக்காத போராட்டமா, நான் பார்க்காத நண்பர்களா, நான் பார்க்காத, அப்படி நம்ம ஒரு நாள் சொல்லிடக்கூடாது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது. ஆமே. ஏதோ கிருபையில அவர் நம்மளை நடத்துகிறார். ஆமென். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி மாத்திரம் நம்ம சொல்லிடக்கூடாது. கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கணும்? சின்னவர்களா அவருடைய சமூகத்துல நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். வசனம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். எப்போ தீவிரமா நடப்பிப்பாராம்? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமா ஒரு நபர், இப்ப பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்க, காலையில நல்லா டயர்டா இருக்குது, நைட்டு ஃபுல்லும் நல்லா விழிச்சிருந்து நல்லா செபிச்சுட்டு நீங்க தூங்கிருக்கீங்கன்னு வைங்க, இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் தூங்கிருக்கிறீங்க, காலையில் நல்லா டயர்டாக இருக்குது, எந்திக்க முடியல, ஃபோன் கால் வருது, அது கட் பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க, பார்த்தா பாஸ்டர் ஐயான்னு போட்டிருக்கு, ஃபோனில் பாஸ்டர் ஐயான்னு போட்டிருக்கு. உடனே அதை நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க, அங்கிட்டு இருந்து ஒரு சத்தம் வருது, சிஸ்டர் பிரேஸ் லார்ட், உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நான் வந்துட்டு இருக்கிறேன், ஒரு சத்தம் வருதுன்னு வைங்க. அந்த நேரம் நம்ம ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்குவோம். எந்திரிச்சு எந்த அளவுக்கு தீவிரமா, எம்மா இந்த தலைவணியை எடு, இந்த பெட்ஷீட்டை பிடி பிடி, அங்க பாய் பார்த்தா ஃபேன்ல சுத்திட்டு இருக்கும் பாய், இந்தம்மா பிடி. நீங்க சிரிக்கிறத பார்த்தா தம்பி வீட்டுல நடந்திருக்கு போல. ஒரே தீவிரமா இருக்கும் அன்னைக்கு காலையில. ஆமா, ஏ பாஸ்டர் வராங்க, ஏ எந்தி 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 எந்தி, ஏ பாஸ்டர் வராங்க, எந்திரிச்சு ரூம்குள்ள போய் தூங்கு, ரூம்குள்ள போய் தூங்கு, பாஸ்டர் வராங்க, பாஸ்டர் வராங்க. ஆமா, ஒரு சமயம் எங்க வீட்டுல இந்த காரியம் அடிக்கடி நடக்கும் பாருங்க. ஒரு சமயம் என்ன ஆயிட்டுன்னா, ஆமா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, நாங்க வீட்டுக்கு வருவோம் ஆமேன் அப்படின்னு. உடனே என்னைக்குமே வேலை பார்க்காத சக்கினா அன்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆமா, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவ தூக்குறது தான் என்ன, ஒதுக்குறது தான் என்ன, மாப்பு போடுறது தான் என்ன. ஆமா, பயங்கர வேலை பாருங்க. கடைசியில் என்ன ஆயிட்டுன்னா, சாயந்தரம் பாஸ்டரையே வரல, பாஸ்டரையே வரல. ஆமாம், சக்கின முகம் வாடிட்டு அப்படியே. ஆமாம், இவ்வளோ வேலை செஞ்சுருக்கடே, அதுக்கு பிரதிபலன் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படி. ஆமாம், அப்போ எவ்வளோ தீவிரமாக நம்ம செயல்படுவோம் அன்னைக்கு காலையில். அதான் வசனம் சொல்லுது, இவர் எப்படி காரியத்தை செய்வதற்கு, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி செயல்படுவார்னா தீவிரமாய் செயல்படுவார். அல்லேலூயா, தீவிரமாய் செயல்படுவார். கரங்களை அசைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். தீவிரமாய். எப்படி ஒரு மனிதர்கள் ஒரு காரியத்தில் தனக்கு பிடித்த செயல்கள் செய்வதற்கு எப்படி தீவிரமாய் செயல்படுவார்களோ
அதே போல ஆமென், கர்த்தர் நமக்காக நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக தீவிரமாய் செயல்பட போகிறார். இந்த ஆண்டு நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, தீவிரமாய். ஆமே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாராம்? தீவிரமா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமா. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்க, பக்கத்துல முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க, ஆமா, தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்போ பாருங்க, சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எப்படிப்பட்டவர்களை தேவன் உயர்த்தினார், எப்படிப்பட்ட சின்ன நிலைமையில் இருந்தவர்களை ஏன் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஒரு பேசிக்கான லெவல் தான். ஆமென், எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியங்கள் தான். நாம் அதை மாத்திரம் தியானிக்க போகிறோம், தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ரூத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், ரூத் ஒரு காரியத்தை செய்கிறார். எடுங்க பார்க்கலாம், ரூத் புஸ்தகம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் அதனுடைய 1 வாசிக்க கேட்கலாம். மைக்ல இருந்தா மைக்ல வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இங்கே நம்ம எல்லாருக்குமே இந்த சாப்டரை பற்றி தெரியும், இந்த ரூத் புஸ்தகத்தை பற்றி நமக்கு தெரியும். ரொம்ப சின்னவர்களாக இருந்தவர்கள். ஆமென். அவர்களை பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன், ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆமென். போவாஸ் சொந்தமாக்கப்படுகிறார். போவாசனுடைய வயல்வெளிகள் எல்லாம் ரூத்துக்கு சொந்தமாக்கப்படுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர்கள் சந்ததியில் பிறப்பதற்கு முக்கிய காரணமாய் அமைந்தது. சின்னவன் 1000 மாறினது, சிறியவர்கள் பலத்த ஜாதியாய் மாறினதற்கு இந்த ரூத் செய்த ஒரு காரியம் என்னன்னா, கதிர்களை பொறுக்கி கொண்டு இருந்தார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தார். என்னைக்குமே பாருங்க, முதல் செய்கிற வேலை என்னதுன்னா, கதிர்களை பொறுக்க தொடங்குகிறார். நம்ம சின்னவன் 1000 சிறியவர்கள் பலத்த ஜாதியும் ஆகணும்னா, ஆமென், பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சில காரியத்தை நம்ம பொறுக்கி தான் ஆகணும். ஆமென். சில காரியங்கள் கதிர்களை பொறுக்கி கொண்டு இருந்தா, அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை நம்மை பொறுக்கி கொண்டே இருக்கணுங்க. அவருடைய வேத வசனத்தை நம்ம அனுதினமும் பொறுக்கி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தை என்னோடு கூட கடந்து வரட்டும்ப்பா. இன்றைக்கு என்கிட்ட என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் என்னை எப்படி வழி நடத்த போகிறீங்க, இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறீங்க, இன்னைக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காண்டி நான் எப்படி ஜெபிக்கணும், இன்னைக்கு நான் உங்கள் சித்தத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்க 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 தான் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இந்த ரூத்தை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள், ஆமென், அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் உள்ள அடங்கி இருக்குது. ஆனால் மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், அவள் கதிர்களை பொறுக்கி கொண்டு இருந்தாள். ஆமென். நான் நம்புகிற முக்கிய அடிப்படையே, ஆமென், கதிர்களை பொறுக்கி கொண்டு இருந்தால் நம்ம அவருடைய வசனத்தை அனுதினமும் பொறுக்குகிறவர்களாய் மாறணும், அதை எடுத்து வாசிக்கிறவர்களாய் மாறணும். ஆமாம், சும்மா அந்த 1ஆம் தேதி ஆராதனையில் வாக்குத்தத்த அட்டையை உருவிட்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த வாக்குத்தத்த அட்டையோட நிலைமை எப்படி தான் இருக்குன்னே நமக்கு தெரியாது. பாருங்க, அது என்ன கலர் எப்படி இருக்குது. ஆமாம், ஒரு கிச்சனில் போய் பாத்திரத்தை எடுக்கும் போது தான் தெரியும், அங்கன கிடக்கும் சொருவிட்டு அந்த வாக்குத்தத்த அட்டை. அப்படி இருக்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா முதல்ல நம்ம அவருடைய வார்த்தையை அனுதினமும் எடுத்து வாசிக்கிறவர்களாய் மாறணும். அந்த சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு மேலே என்ன போட்டிருக்கு, அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே என்ன போட்டிருக்கு, அதை முழுசாக நம்ம வாசிக்கணும். சும்மா அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் வச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க, நம்ம ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமே,
போராடுகிறவர்கள் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்வார்கள். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, போராடுகிறவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. போராடி மேற்கொள்ளணும். ஆமே, அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. அவள் பொறுக்கி கொண்டு இருந்தாள். அதே 2வது அதிகாரத்துல அந்த 2வது வசனத்துல பொறுக்க ஆரம்பித்த அவளுக்கு அந்த 2வது அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்துல ஒரு நிறைவான பலன் கிடைத்தது. ஆமே, நான் சொல்லுகிறேன், வசனத்தை வாசிக்க 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 நம்ம வாழ்க்கையில ஆமேன் தீமை நடக்கிறத காட்டிலும் ஆமேன் தீமைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆமேன், ஆனா அந்த தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலையாக்குவார், விடுவிக்க வல்லவரை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவள் பொறுக்கினதின் நிமித்தம் ஆமேன். முதல்ல பாருங்க, அவ பொறுக்க மட்டும் ஆரம்பிக்கலைன்னா அவன் அந்த கதிரை மட்டும் தூரம் எடுக்கிறதற்கு அவ பிரயாசப்படாம இருந்திருந்தானா போவாசை பார்த்துருக்க மாட்டா, நன்மையை பெற்றிருக்க மாட்டா. என்னைக்கு இவ முடிவெடுத்தாலும் அதே மாதிரி நம்ம முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் பெருமளவு நான் உங்களை விட மாட்டேன்பா. ஆமாம், நீங்கள் என்கிட்ட நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமா? இன்றைக்குரிய வார்த்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேத வசனத்தை நான் பூட்ட மாட்டேன், வேதாகமத்தை பூட்ட மாட்டேன். எனக்கு இன்றைக்குரிய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் பேசி பாருங்களேன், வேதாகம் முழுவதும் உங்கள் கண்ணீரால் நிரப்பப்படுங்க. அதே டெய்லியும் பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆமேன். அவருடைய பேசுகிற அந்த வார்த்தையை கேட்பது அவ்வளோ பெரிய இன்பங்க. நீங்கள் செய்து பாருங்க இதை மாத்திரம். ஆமேன். அவள் பொறுக்கி கொண்டு இருந்தாள். நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன், அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு நபர் தாவீதை குறித்து பார்க்கிறோம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர் தான், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவர் தான் தாவீது. ஆமேன். சகோதரர்களால் ஒதுக்கப்பட்ட தாவீது, பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீது. அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம்தான். ஆமேன். பார்க்கிறோம், தாவீதினுடைய கூடாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வீடு நடக்குது. ஒரு தீர்க்கதரிசி வாராரு, தேசத்திலே பெரிய ஒரு தீர்க்கதரிசி வாராரு, வீட்டுக்கு வாராரு. வீட்டிற்கு வரும்பொழுது யாரு அழைக்கப்படலை? தாவீது அழைக்கப்படலை. மற்றபடி யாரெல்லாம் இருக்கிறா? வீட்டு வேலைக்காரன் முத கொண்டு வீட்டில் இருக்கிறான். ஆனால் யார் இல்லை? தாவீது இல்லை. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிற தாவீது அந்த இடத்துல இல்லை. எங்க இருந்தாரு? எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். யாருமே அவர்கிட்ட சொல்லலை, தகப்பன் சொல்லலை. இப்படி தீர்க்கதரிசி வீட்டுக்கு வாராரு, இப்படி பெரிய தேவ மனிதன் வாராரு, நம்ம குடும்பத்துல தான் யாரோ ஒருத்தங்களை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வருகிறார். யாரும் ஒரு வார்த்தை சொல்லல. எப்பையும் போல வழக்கமாய் எழும்பி ஆடுகளை மேய்க்க தொடங்கினார், ஆடுகளை மேய்க்க தொடங்கினார். இவ்வளவு பெரிய நிலைமை பாருங்க, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. நம்ம பொதுவாகவே ஆமேன் கல்யாண வீட்டுக்கு நம்ம தங்கச்சை கூப்பிட்டு, நம்ம அண்ணனை கூப்பிட்டு, நம்ம சொந்தக்காரங்களை, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு, நம்மளை கூப்பிடாம போனாலே ஒரு பெரிய ஒரு மண்டக்குள்ளலாம் அப்படியே பெரிய பிரச்சனையாகி ப்ரெஷர் வந்து, சுகர் வந்து, கொலஸ்ட்ரால் வந்து எல்லாமே உள்ள வந்துடும். எதுக்கு? ஒரு பத்திரிக்கை கொடுக்காததுக்கு. ஆனால் தாவீது வாழ்க்கையில் பார்க்க ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒருத்தரும் கூப்பிடலை, வேலைக்காரன் கூட சொல்லலை. ஆமேன். எல்லாரும் ஒதுக்குனாங்க. இல்லை இல்லை, இவன் எதற்கு தகுதி இல்லை, இவன் எதற்கு தகுதி இல்லை, இவன் எதற்கு பாத்திரவான் அல்ல, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு இவன் பாத்திரவான் அல்ல. இவன் ஆடுகளை மேய்க்கட்டும், அங்கனங்கின போய் வயல்வெளிகளுக்கு போகட்டும், ஆமாம் ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சட்டும், இந்த வேலையை மாத்திரம் இவன் செய்யட்டும், இதற்கு தான் இவன் ஆக்கி. ஆனால் பாருங்க, ஆமேன், அழைக்கப்படாத அந்த தாவீதை நோக்கி தான் தேவனுடைய அழைப்பு வந்தது. ஆமேன். அவனை நோக்கி தான் கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது. ராஜாவாய் அவனை தான் கர்த்தர் அபிஷேகப்படுத்தினார். அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அனுதினமும் அவருக்கு கீபோர்டு தேவையில்லை, அவருக்கு மைக்கு தேவையில்லை, அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. சமயம் வைத்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும். நம்ம இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த சாதியம் ஆகணும்னா, நம்ம அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, எந்த காலத்திலும் அவரை துதிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் மாறணும். தாவீது இவ்வளவு அபிஷேகம் பெற்று, ஆனா அவ்வளோ பெரிய ராஜ அபிஷேகம் பெற்றாலுமே அவருடைய தகப்பன் வந்து சொல்லுகிறாரு, இப்போ யுத்த காலத்தில் போய் ஒரு சகோதரர்களை விசாரித்து கொண்டு வா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பண்டத்தை சாப்பாடு எல்லாத்தையுமே கையில் கொடுத்து விட்றாங்க. இவர் சொல்லியிருக்கலாம் தாவீது, இல்லை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான்லாம் போக முடியாது, இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்களே அவங்கள அனுப்பி இங்கே சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் ஓட்டமாய் ஓடி அவன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்தார். பாருங்க, தன்னை தாழ்த்தினார். நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ப்பா, உங்க கண்ணு முன்னாடி தானே ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ராஜாவா இந்த தேசத்துக்கே ராஜாவாய் மாற போகிறேன் சொல்லிட்டு இருக்கல, தன்னை தாழ்த்தி ஓட்டமாய் ஓடி. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னல, நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். எல்லா விஷயத்திலையும் நம்மளை தாழ்த்திடணுங்க, எல்லா விஷயத்திலையும். என்னைக்குமே எக்காரணத்தை கொண்டு நம்ம மாம்சத்தை கொண்டு நம்ம பேசிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம பேசுகிற வார்த்தைகளை 2 நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டு தான் அடுத்து தான் நம்ம பேசணும், எந்த வார்த்தையாக இருந்தாலும். பார்க்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தினதற்கு காரணம், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். எந்த காலத்திலும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அது நினைக்கும் போது. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, உம்மை போல உம்மை தவிர உம்மை போல தினமும் பாடிட்டே இருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமென். அவர்கள் எல்லாரும் அவனை ஒதுக்கினார்கள், அவர்கள் எல்லாரும் அவனை தள்ளினார்கள், ஒருவனும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, மௌனமாய் இருந்தார்கள். ஆனா வசனம் சொல்லுது, ஆமென், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தியில் அமருவது இல்லை. ஆமே, பந்தியில் அமருவதில்லை. மனிதர்கள் நம்மளை தள்ளலாம், ஆவியான உணர்த்துகிற ஒரு வார்த்தை, மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், மனிதர்கள் தள்ளலாம், ஆனால் பரலோகம் ஒரு வார்த்தையை சொல்லோ, நான் என் பிள்ளைக்கு நிறைவேற்றும் அளவோ, நான் என் பிள்ளைக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் கைவிடுவதே இல்லை. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், உங்களுக்கான வரங்கள் உங்களுக்கு தான், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பது உங்களுக்கு தான். அதை சத்துரு நினைத்தாலும் தடை செய்ய முடியாது. எப்படிப்பட்ட சத்துருக்கள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் அவைகள் விருதாவாய் போய்விடும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை முன்னே ஏந்தி தள்ளும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடங்குங்க. பாருங்களா, ஹல்லேலூயா. முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்கணும். ரூத்தை போல கதிர்களை பொறுக்கினது போல நம்ம அவருடைய வசனத்தை அனுதினமும் பொறுக்கி கொண்டே இருக்கணும். அவள் பொறுக்கினதின் நிமித்தம் தான் என்ன ஆனா, ஆமென், வயல்வெளிக்கே சொந்தக்காரியாய் மாறினாள். இங்கே பார்க்கிறோம், தாவீது துதித்ததின் நிமித்தம், ஆமென், அனுதினமும் அவரை துதித்ததுனால, ஆமென், எக்காலத்திலும் அவரை துதித்ததுனால, தன்னை தாழ்த்தினதுனால ஒரு ராஜ அபிஷேகம் அவருக்கு நேராய் கடந்து வந்தது. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
அவரும் சின்னவர் தான். யோசேப்போ தன்னுடைய சகோதரர்கள் குழியில போட்டார்கள். ஆமென். எவ்வளவோ உபத்திரவங்கள் வந்தது, எவ்வளவோ பாடுகள் வந்தது. ஆமென். எத்தனையோ பேர் அற்பமா பொய்யான குற்றச்சாட்டு போடப்பட்டது. பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ரெண்டாவது, குழியில போடப்படுகிறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது விற்கப்படுகிறார் அடிமையாக. நான்காவதாக பார்க்கும் பொழுது எகிப்து தேசம், ஆமேன், விக்கிரகங்களாய் நிறையப்பட்டது. ஆமேன், அடிமையாய் விற்கப்பட்டார் எகிப்து தேசத்தில். அடுத்து பார்க்கிறோம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, அடுத்து சிறைச்சாலை. இப்படி வரிசையாக பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கவே இல்லை. ஆனாலும் அவர் கர்த்தர் மேலே இருந்த பயத்தை மாத்திரம் விடவே இல்லைங்க. கர்த்தரனை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவரனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ராஜ அபிஷேகம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சில காரியங்களை யோசேப்பு செய்தார். பாவத்திற்கு விரோதமாய் ஓடினார். ஆமே, பாவத்தை விட்டு விட்டு ஓடினார். சில காரியத்திற்கு விரோதமாக சில காரியத்தை விட்டுட்டு நம்ம என்னதான் செய்யணும்? ஓடிதான் ஆகணும். வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஆமென், நம்ம ஓட வேண்டிய காரியத்தில் ஓடிதான் ஆகணும். இல்லை, நான் கொஞ்ச நேரம் நின்று நான் எதிர்த்து நிற்கிறேன், நான் எதிர்த்து நிற்பேன், நான் நின்றுவேன், நான் மேற்கொண்டுருவேன். இல்லை, ஓட வேண்டிய விஷயத்தில் நம்ம என்னதான் செய்யணும்? ஓடிதான் ஆகணும். ஆமென். இல்லாட்டி சத்துரு நம்மளை மேற்கொண்டுருவான். கோபத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வான்னு சொல்றாருன்னா வெளியே வந்துதான் ஆகணும். அந்த நண்பர்களிடத்துல, அந்த சகோதரரிடத்துல இருந்து பேசாதன்னு சொன்னா பேசாம இருந்துதான் ஆகணும். சில காரியத்தை தேவன் சொல்லுவார், செய்யாத, இதை செய்யாத, இதை செய்ய, இதை செய்யாத. அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஓட வேண்டிய விஷயத்துல நம்ம ஓடிதான் ஆகணும். அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்த்தோம். என்ன காரியம்? கதிர்களை, தேவனுடைய வசனங்களை நம்மை பொறுக்கிறவர்களாய் மாறணும். ரெண்டாவது காரியம், அவர் எப்பொழுதும் துதிக்கணும், நம்மளை தாழ்த்தி துதிக்கணும். மூன்றாவது காரியம், ஓட வேண்டிய விஷயத்துல ஓடிதான் ஆகணும். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஓடிருங்க. இப்ப வேண்டாம், முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா, ஓட வேண்டிய விஷயத்துல நம்ம என்னதான் செய்யணும்? ஓடிதான் ஆகணும். ஆமா, பாவத்திற்கு விரோதமா, பாவத்தை விட்டுட்டு நம்ம ஓடணும். பாவத்திற்கு விரோதமா ஓடையே கூடாது. ஆமா, சத்துருக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமா, பாவத்திற்கு விலகி ஓடணும். ஆமா, பாவத்தை விட்டுட்டு நம்ம ஓடணும். எந்த காரியமா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற எந்த காரியமா இருந்தாலும் விட்டுட்டு ஓடும் பொழுதுதான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் தீவிரமா நடப்பிக்கணும்னா அந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். ஆமா, முதல் காரியம், அவருடைய வசனத்தை அனுதினமும் ஆமென் வாசித்து 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 அதில் இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அவருடைய பிரசனத்தை நம்ம எடுக்கிறவர்களாய் மாறணும். ரெண்டாவது காரியம், நம்மளை தாழ்த்தி நம்ம துதிக்கணும். மூன்றாவது காரியத்தை பார்த்தோம், விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டு நம்ம ஓடுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளிமை நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இவ்வளவு காரியத்தை பார்த்தோம், இன்னும் அநேக காரியங்களும் உண்டு. ஆமென். ஆனால் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த 3 காரியங்கள், இந்த 3 காரியங்கள், ஆமென். ஆண்டவரே, இந்த 3 காரியத்தை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீங்க தீவிரமா நடப்பீங்கப்பா, நீங்க தீவிரமா நடப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தையை தீவிரமாய் நடப்பிப்பீராக, எங்களுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நடப்பிப்பீராக. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தீவிரமாய் நடப்பியும் ஆண்டவரே, தீவிரமாய் நடப்பியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை தவறி போக கூடாது, இந்த வார்த்தை கீழே விழுந்து விடக்கூடாது, இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப கூடாது. நீர் தீவிரமாய் நடப்பிப்பீராக, எங்களுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நடப்பிப்பீராக, குடும்பங்கள்ல தீவிரமாய் நடப்பிப்பீராக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நடப்பிப்பீராக, ஊழியத்தின் பாதைகள்ல தீவிரமாய் நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ரமசகதரதரா ரிமமஸ்யகதரதரா. ஜெபிங்க 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 பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே நாங்க ஓட வேண்டிய காரியத்துல ஓடணும்பா, ஓட வேண்டிய விஷயத்துல நாங்க ஓடணும். ஆண்டவரே எங்களை ஓடுகிறவர்களாய் மாற்றுவீராக, எங்களை ஓடுகிறவர்களாய் மாற்றுவீராக. ரகமசதரதரா. ஜெபிங்க 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 பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் சிலரோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். சின்னவன் ஆயிரமோ பெரிய ஜாதியாய் அல்ல, பெரிய மனுஷர்களாய் அல்ல, பெரியவர்களை நோக்கி கர்த்தருடைய கண்கள் அல்ல, சின்னவர்களாகிய உங்களை நோக்கி, சிறியவர்களாகிய உங்களை நோக்கி, ஒதுக்கப்பட்ட உங்களை நோக்கி, உடைக்கப்பட்ட பாத்திரம் உங்களை நோக்கி கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கைகள் உலாவி கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி, உங்களை நோக்கி தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். உங்களை நோக்கி, உங்களை நோக்கி எவர்கள் சொன்னார்களோ நீ சின்னவன், எவர்கள் சொன்னார்களோ எவர்கள் சிறியவர் என்று சொன்னார்களோ, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எத்தனை பேர் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை நிறுத்தி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராய். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க 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 ஜெபிங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக சிலருக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். இது சாதாரண அபிஷேகம் அல்ல, இது சாதாரண அபிஷேகம் அல்ல, ஒரு ராஜாபிஷேகம், ஒரு ராஜாபிஷேகம், இது ஒரு ராஜாபிஷேகம். ஓ எலிசாவே, நீ ஏர்மாடுகளை ஓட்டிக்கொண்டிருப்பது உண்மைதான், நீ சிறியவன் உண்மைதான், ஆனா உன்னை நோக்கிதான் இரட்டத்தனையான தீர்க்க தரிசன அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சால்வை விழப்படுகிறது, ஒரு சால்வை விழப்படுகிறது. இதோ ஆயிரமாயோ ஒரு பலத்த ஜாதியாக மாற்றுகிற ஒரு தேவனுடைய சால்வை. எலிசாவே, உன்னை நோக்கி இதோ ஒரு சால்வை போடப்படுகிறது. தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, சின்னவனாகிய உன் மீது ஒரு சால்வை போர்த்தப்படுகிறது, ஒரு சால்வை போற்றப்படுகிறது. உங்க பிள்ளையை பார்த்து சின்னவன்னு சொன்னவங்க, உங்க பிள்ளையை பார்த்து ஒன்று தெரியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி உங்க பிள்ளைய பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறா. ஒரு 2 நிமிடம் விட வேண்டாம், விட வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி இந்த நிமிடம் நீ கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறான். ஆனா அதிகாரம் முடிவதற்குள்ளாக நீ அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரி, நீ அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரி, நீ அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரி. ரபா சகதரதரா ரிமமா சகதரதரா. தேவன் சிலரோடு தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை, ஏர்மாடுகளை ஓட்டுறது உண்மைதான், சிறியவன் உண்மைதான், சின்னவன் உண்மைதான். இந்த உலகம் உங்களை பார்ப்பது சின்னவன் உண்மைதான். இந்த உலகம் உங்களை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை உனக்கு ஒன்றும் தெரியாது உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, திக்கு வாயனும் மந்த நாவும் உள்ள மோசேயே, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுறீல, நீ தான் எனக்கு வேணும். எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றீல, நீ தான் எனக்கு வேணும். நான் அறியேன் என்று சொல்லுகிறாயே, நீ தான் எனக்கு வேணும். ஓ சாலோமோனே, இந்த ஜனங்களை நடத்துவது நான் சிறு பையனான இருக்கிறேன் சொல்லுகிறாயே, நீ தான் எனக்கு வேணும். சிலரை நோக்கி தேவ தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்க தான் கர்த்தருக்கு வேணும், நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். திக்கு வாயனும் அந்த நாவும் உள்ள நீ தான் கர்த்தருக்கு வேணும். ஒன்னும் தெரியாத நீ தான் கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் உங்க மீது மிகவும் பிரியமா இருக்கிறார், ரொம்ப பிரியமா இருக்கிறார், ரொம்ப பிரியமா இருக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள்ல எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தாலும், ஏர் மாடுகளை ஓட்டி கொண்டிருந்த எலிசாவை நோக்கி ஒரு சால்வை விழப்படுகிறது,
உங்களை நோக்கி கர்த்தருடைய சால்வை நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஜெபிங்க பாருங்களா. ஆண்டவரே, இந்த 3 காரியத்தை நாங்க எக்காலத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தருவீராக. எக்காலத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தருவீராக. உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு கிருபை தருவீராக. ஓட வேண்டிய விஷயத்துல நாங்க விரைந்து ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்